தாவேகா கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ நடக்கக்கூடிய கவர்மெண்ட்டே பாஜகவோட கவர்மெண்ட் தான், பாஜகவோட ஷேடோ கவர்மெண்ட் தான் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து டிவிகே தான் குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து காங்கிரஸ் தான் வைக்கிறாரு. தாவேகாவோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்குதோ? எந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு தோழமை உறவு கொடுத்தோமோ அந்த உறவின் மூலமாக தான் எங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யாருனாலும் கருத்து பேசலாம், அது யாரும் வந்து மறுத்து வெளியிட முடியாது. அதனால் இவர் தலைவராக இருக்கார், இவர் வந்து பொதுச் செயலாளர் இருக்கார், இவர் வந்து வேறு மாநில செயலாளர் இருக்கார், அப்படி தலை பிரித்து பார்க்க முடியும். கொள்கை சார்ந்து தான் நாங்கள் எப்பயுமே இருக்க முடியும், கோட்பாடு சார்ந்து நாங்கள் எப்பயுமே இருக்க முடியும். ஆனால் அந்த கோரிக்கை வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஏற்று மறுபடியும் அது வந்து ஆதிதிராவிட நலத்துறையை மாற்றுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எங்கள் கோரிக்கை கலைஞர் அவர்கள் கேட்டிருக்காரு, எங்களுடைய கோரிக்கை வந்து ஜெயலலிதா கேட்டிருக்காங்க, எங்களுடைய கோரிக்கை வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. அதே போல் எங்களுடைய கோரிக்கை வந்து அண்ணன் விஜய் அவர்களும் கேட்பார், அதை ஏற்றுக்கொள்வார்கள் நாங்கள் நம்பிக்கிறோம். நாங்கள் வந்து அரசுக்கு வந்து ஒரு டிமாண்டு தான் வைக்கிறோம், டிவி கேட்குற டிமாண்ட் வைக்கவே கிடையாது. அரசுக்கு வந்து யாருமே டிமாண்ட் பண்ண முடியாது, அது வந்து பெரிய குற்றச்செயலாக மாறிடும். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் திரு இசையமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே சார். மே 4க்கு பிறகே தமிழ்நாடு அரசியல் மொத்தமாக மாறி இருக்குன்னே நம்ம சொல்லலாம். பைபோலார் பாலிடிக்ஸ் முடிஞ்சு பலமுனை போட்டிகள் வந்துருச்சு தமிழ்நாட்டில். அந்த இருமுனை போட்டின்னு இருந்தது. நீங்கள் வந்து தாவேகா அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு பண்ணீங்க, அதன் பிறகு அமைச்சரவையில் சேர்ந்தீங்க. இன்னும் நாங்கள் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக சேரலை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சமீபத்தில் நிறையா பிரதான தொலைக்காட்சிகள் எல்லாத்துக்குமே பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, தாவேகாவோட நாங்கள் கூட்டணிக்கு போகிறதுக்கு எங்களுடைய தலைவருக்கே ஒரு தயக்கம் இருக்குது. என்னென்னா, அவங்க பாஜகவை கடுமையாக எதிர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. விஜய் அவர்களோட தாவேகாவோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்குதோ உண்மையிலே? இல்லை, எங்களுக்கு தயக்கம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு தோழமை உறவு கொடுத்தோமோ அந்த உறவின் மூலமாக தான் எங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பலம்ங்கிறது வந்து பெரிய இணைப்பாக தான் இருக்குமோ ஒழிய அது வந்து உடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து சற்று குறைவு தான். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் எந்த செயல் எடுத்தாலும் அது தலைவர்களோட தான் எடுக்கும். ஏன்னா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், இல்லை கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே போகிறோங்கிறது வந்து இரண்டாம் நிலை பொறுப்பாளர் வந்து சொல்வது வந்து அது வந்து அவங்களுடைய ஒரு ஒப்பீனியன், அவ்வளோதான். அது மற்றபடி அதுதான் வந்து ஒரு கருத்து, அது வந்து கட்சியோட கருத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஜனநாயக நாட்டில் வந்து யாருனாலும் கருத்து பேசலாம், அது யாரும் வந்து மறுத்து வெளியிட முடியாது. அந்த அடிப்படையில் தான் ஷானவாஸ் அவர்கள் கருத்து சொல்லியிருப்பார் இல்லையா, அது கட்சியோட கருத்தாக இருக்காது. ஏன்னா கட்சியுடைய கருத்துங்கிறது வந்து தலைவர் அவர்கள் வந்து முன்வைக்கக்கூடிய கருத்து தான் கட்சியுடைய கருத்து. மற்றபடி வந்து இப்போ நான் என்னுடைய கருத்தாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த தோழருடைய கருத்தாக இருக்கட்டும், அது வந்து அவங்களுடைய கருத்தாக தான் இருக்கும். அது வந்து விசிகாவின் கருத்தாக இருக்காது. தலைவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லு தான் அதுதான் கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திருமாவளவன் அவர்கள் எம்பி டாக்டர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. ஆனால் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு மாநில செயலாளரோ இல்லை ஒரு விசிகாவோட மாவட்ட செயலாளரோ கிளை செயலாளரோ கிடையாது. உங்கள் கட்சியில் முதன்மை செயலாளர், டாப் 5ல் அவரும் ஒருத்தர் தான். எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், இப்படி தான் வரிசையில் வரும் ஹைரார்க்கியில். அவர் சொல்கிறத வந்து தனிப்பட்ட கருத்துன்னு நம்ம ஒதுக்கி வச்சிட முடியுமா? இப்போ திமுகவில் நேரு சொல்கிறது தனிப்பட்ட கருத்துன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை, இது பொலிட்டிக்கலாக நீங்கள் சொல்வது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சமநிலை. ஆனால் எங்கள் கட்சி அப்படின்னா இடதுசாரிகளை நாங்கள் சிந்தனைகளை பின்பற்றுறோம். அதனால் வந்து இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்களாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் சமநிலை தான் பார்ப்பாங்க தலைவர். அதனால் இவர் தலைவராக இருக்கார், இவர் வந்து பொதுச் செயலாளர் இருக்கார், இவர் வந்து வேறு மாநில செயலாளர் இருக்கார், அப்படி தலை பிரித்து பார்க்க மாட்டார். எல்லா தோழர்களுமே வந்து தோழர்கள் தான், எல்லாரும் தொண்டர்கள் தான். தொண்டர்கள் இருந்து தான் தோழர்களாக மாறி இருப்பாங்க, தோழர்கள் தான் வந்து கட்சி உறுப்பினராக மாறி இருப்பாங்க, கட்சி உறுப்பினராக இருந்து தான் வந்து ஏதோ மாவட்ட அளவில் ஒரு பதவி வாங்கியிருப்பாங்க, மாவட்ட அளவில் உறுப்பினராக இருந்து தான் வந்து ஒரு மாநில அளவில் பொறுப்பு வாங்கியிருப்பாங்க, மாநில அளவில் பொறுப்பு இருந்தால் வந்து ஒரு முதன்மை செயலாளர் வாங்கியிருக்காரு. அதுக்குள்ளே போய் நம்ம ஒரே இருப்போம். ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் எந்த சொல்லாக இருந்தாலும் அது தலைவர் எடுக்கக்கூடிய சொல்லு தான் அது இறுதியாக சொல்லு. அது ஷானவாஸ் அவர் சொல்கிற சொல்லு வந்து அவருடைய ஒப்பீனியன் தான். மறுபடியும் நான் சொல்கிறேன், அது வந்து கட்சியுடைய வந்து கருத்தாக இருக்காது. இல்லை, அவர் சொல்கிறது வந்து இப்போ நிர்வாக ரீதியாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ 2500 தரேன்னு சொன்னீங்க, ஏன் அவ்வளோ நாளில் நீங்கள் தரலை அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா ஓகே. பேருந்து அனைத்து பேருந்தும் இலவசம்னு சொன்னீங்க, ஏன் அதை பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. கூட்டணி கட்சி அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க, நம்மளால அது பொலிட்டிக்கலாக எடுத்துக்க முடியும். அவர் சொல்கிறதே வந்து கொள்கை ரீதியாக விஜய் அவர்கள் தாவேகா கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பாஜகவோட ஷேடோ கவர்மெண்ட் தான் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாரு. அது அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அது அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ எங்கள் கட்சியிலேருந்து சானஸ் அவர்கள் மாறல, எங்கள் கொள்கையிலேருந்து சானஸ் அவர்கள் மாறல. அவர் வந்து சொல்வது வந்து ஆளும் கட்சியை டிவிகே கட்சியை சொல்கிறார், டிவிகே தான் சொல்கிறார். அப்போ வந்து அது நாங்கள் பெருசாக எடுத்துக்கணும் எங்களுக்கு அவசியம் முடியாது. ஏன்னா இப்போ எங்கள் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணாரா நாங்கள் பெருசாக எடுத்துக்க போகிறோம், எங்கள் கொள்கையை பற்றி சொன்னாலும் நாங்கள் பெருசாக எடுத்துக்க போகிறோம், இல்லை எங்கள் தோழர்களை பற்றி சொன்னால் நாங்கள் பெருசாக எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மே 9 நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, அது வந்து மறைமுகமாக பாஜகவோட ஆட்சி, இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களுடைய நேரடி ஆட்சி அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ நடக்கக்கூடிய கவர்மெண்ட்டே பாஜகவோட கவர்மெண்ட் தான், நிழல் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து கடந்து போகக்கூடிய குற்றச்சாட்டு. இல்லை, அது கடந்து போகக்கூடிய செயல் கிடையாது, உள்ளபடி இல்லைன்னு சொல்லி. ஏன்னா ஒரு அரசு நிர்வாகம் பண்ணுறவங்க வந்து ஒரு மாநில அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து இணக்கமாக போக வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறோம். ஆனால் அவர் சானவாஸ் அவர் சொல்கிறது வந்து ஒரு சில இடத்துல வந்து அந்த பார்வை இருக்குது. ஆனால் அவங்க வந்து டிவிக்கு தரப்பு வந்து அதை அது திருத்திக்குவாங்க நாங்கள் பார்க்குற மொழி. அது வந்து பிஜேபி அரசுங்கிறது வந்து அப்படி நான் குறை சொல்ல முடியும். ஏன்னா அந்த வார்த்தை சொல்லக்கூடிய வலிமைங்கிறது தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. வந்து பிஜேபியோட நிலையில ஆட்சிங்கிறது சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கக்கூடிய, எங்களுக்கு தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அப்படியே கருத்து சொல்கிறது கட்சியில் வந்து ஒரு சுதந்திரம் அப்படி ஒரு இலக்கு என்பது கிடையாது. இப்போ திருமாவளவன் அவர்களை நான் ஒரு 15-16 வருடமாக நான் பார்க்குறேன். நான் பள்ளி மாணவராக இருந்த காலகட்டத்திலேருந்து பார்க்குறேன். எல்லா முடிவையுமே ரொம்ப தீர்க்கமாக எடுக்கக்கூடியவர், திடமாக எடுக்கக்கூடியவர். ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் கூட அவர் சொன்ன விஷயம் வந்து கிரிட்டிசைஸ் ஆனிச்சு. ஆனால் இன்டெப்த்தாக பார்த்தோம்னா அது ரொம்ப ஆழமான விஷயம், ரொம்ப உண்மையான விஷயம். ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டை விட தமிழ்நாட்டில் பல்வேறு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி எல்லாரும் அவரை திட்டி தீர்த்தாங்க. ஆனால் அது உண்மை. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு, இடஒதுக்கீட்டுக்காக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன் எல்லாராலையுமே பாராட்டை பெற்றவர். ஆனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவே வந்து இந்த இடத்துல கேள்விக்குறியாகுதுன்னு உங்கள் கட்சியோட முன்னாள் நிர்வாகிகள் சில பேர் விமர்சனம். அப்படி யாரும் விமர்சனம் பண்ணவே கிடையாது. சானவாஸ் அவர்கள் வந்து தலைவர் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, சானவாஸ் அவர்கள் வந்து கட்சி மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, சானவாஸ் அவர்கள் வந்து வேற கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பற்றி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து டிவிகே பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து காங்கிரஸ் தான் வைக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நபரை வந்து தலைவரை மென்ஷன் பண்ணி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய நபரை வந்து தொண்டர்கள் மீது வந்து நியாயப்படுத்தி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு தலைவர் கீழ் கட்டுப்பட்டு நம்ம இருக்க வேண்டியதானே. அதுதான் ஒரு 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 சாதாரண ஒரு தொண்டருடைய சொல்றது வந்து வேலிட் தான் சார், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சானவாஸ் அவர்கள் சொல்றது வந்து கட்சியின் கருத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறீங்க. ஓகே, அவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒருவேளை அவர் சொன்னது வந்து தனிப்பட்ட கருத்து அப்படின்னா தலைவர்கிட்டேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிக்கை வரலாம்ல. சானவாஸ் அவர்கள் முதன்மை செயலாளர் சொன்னது வந்து தனிப்பட்ட கருத்து, அது கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்து அல்ல அப்படின்னு. இப்போ தலைவர், உங்களுடைய தலைவர் அதை என்டாஸ் பண்ணுறாருன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது எங்கள் தலைவர் வந்து எதுக்கு பதில் சொல்லணுங்கிறது அவருக்கு தெரியும், எந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவருக்கு தெரியும். அதனால் வந்து ஊடகங்களுக்கு வந்து அவர் சொல்லிட்டார், இவர் இது சொல்லிட்டார், அவர் பேசிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்கிறதுக்காக எங்கள் தலைவரை வந்து நேரத்தை வந்து வீணடிக்க அவர் விரும்பல. அதனால தான் அவர் வந்து நாடகம் நடந்துட்டு இருக்கு. அதனால் அவர் மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக அவங்க வந்து போராடிட்டு இருக்காரு, வாதாடிட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு வந்து கட்சியில் ஒரு கருத்து சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம தாவேகா தரப்புலேருந்து இணையதளத்தில் எழுதுறவங்க நிறைய பேர் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றீங்க, நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தனால எங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வருது மீன்ஸ் நிறைய விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள் வருது. நிறையா பேர் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்காம பொத்தம்பொதுவாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த பொத்தம்பொதுவாக விமர்சனம் வந்து திமுக தரப்புலேருந்தும் பண்ணுறாங்க, ஆளும் தாவேகா தரப்புலேருந்தும் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் ஆளும் தாவேகா தரப்பில் சில ஆதரவாளர்கள் இணையதளத்தில் எழுதக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வன்னியரசு அவர்கள் அரசாங்கத்தை புகழ்கிறாரு, அதுவே கட்சியில் அவரோட ஹைரார்க்கியில் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறார். அப்போ திருமாவளவன் அவர்கள் கட்சி தலைவராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்கிறாரா ரெண்டு விதமாகவும் பேசுறதுக்காக அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு நினைக்க முடியுது. ஏன்னா அவர் சானவாஸ் அவர்கள் வந்து அவர் சொல்கிற கருத்து வந்து கட்சியை கட்டுப்பட்டு கட்சியை கொள்கையை வந்து கட்சியுடைய சித்தாந்த முறைப்படி அவர் பேசுகிறார், அது நம்ம வரவேற்கிறோம். அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு திருமணம் கூட பார்த்தா கூட அது அரசு பார்வையாக இருக்கும். இப்படி பார்த்தா அந்த பார்வை அரசு பார்வை, அப்படி குனிஞ்ச அரசு குனிவு.
அப்போ அவர் வந்து அரசு வந்து நாங்கள் வந்து அரசுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால தான் அவர் வந்து அரசு சார்ந்தவர் பேசுகிறார் இல்லையா. மற்றபடி வந்து ஷானவாஸ் வந்து ஒரு விதமாக பேசுகிறதும் இல்லை வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு விதமாக பேசுகிறதும் அந்த மாதிரி வேறுபாடுலாம் கிடையாது. அவர் அரசு சார்ந்து பேசுகிறாரு, அண்ணன் கட்சி சார்ந்து பேசுகிறாரு. நீங்க அப்படிதான் எடுத்து பார்த்திருப்பீங்க, முடியும். இப்ப உங்க கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் படத்தை பத்தி கேட்கும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, காரல் மார்க்ஸ், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியாரோட கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு திரைப்படமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்ல நம்ம பார்த்தோம்னா ஷானவாஸ் அவர்கள் வந்து பிஜேபி அரசாங்கம் வருது, பிஜேபியோட கொள்கையை இந்த அரசாங்கம் பின்பற்றுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிறாங்க. காரல் மார்க்ஸ் கொள்கையை பின்பற்றாங்களா இல்ல சாவர்கர் இவங்கள கோல்வார்கர் இவங்களோட கொள்கையை இல்லை பின்பற்றாங்க? என்னென்னா நான் வந்து எனக்கு சினிமா மீது பற்று இல்லை ஒன்று. ரெண்டாவது நான் முதல்ல பார்த்த திரைப்படமே திருவிளையாடல் தான். அது நானும் எங்கள் அண்ணனும் வந்து மதுரையில் வந்து சிந்தாமணி ஒரு தேட்டர் இருக்குது, அது தலைவர் தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அவர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். முதல் படமே அதுதான். அதனால் அதுலேருந்து எனக்கு சினிமா மீதே எனக்கு மோகமே கிடையாது. அதனால் வந்து நான் ஜனநாயகம் படத்தையும் நான் பார்க்க கிடையாது, எந்த படத்தையும் பார்க்க கிடையாது, இல்லை கருத்து சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சித்தாந்த முறைப்படி கொள்கை முறைப்படி எங்கள் தலைவர் முறைப்படி எது யார் வந்து செயல்படுறாங்களோ அதுதான் உண்மை. அரசு சார்ந்து அண்ணன் வன்னியரசர்கள் பேசுகிறது வந்து ரைட், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து அண்ணன் அரசுக்கு வந்து அவர் வந்து தத்து கொடுத்துருக்குறோம். ஆதரவு என்பது வரை நாங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து அவர் நாங்கள் தத்து கொடுத்துருவோம். இந்த அரசை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது இருந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்சி செய்யணும், நான் வந்து அரசுக்கு வந்து தத்து கொடுத்துருவோம். அதனால வந்து அவர் பார்த்த பார்வை எல்லாமே அரசு பார்வை. எதனால இந்த விமர்சனம் வருதுன்னா, ஒரு தொடர் விமர்சனமா இருக்கு. சமூக நீதித்துறைன்னு நம்ம ஒரு பெயர் மாற்றம் பண்றாங்க. அப்போ உங்க கட்சி தலைவர் சொல்றாரு, இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஆதி திராவிடர் நலத்துறைன்னு இருக்கிறது தான் கரெக்டான விஷயம். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சொன்னது, அயோத்திதாச பண்டிதர் சொல்றது, அதனால ஆதி திராவிடர் நலத்துறைன்னு இருக்கிறது தான் பொருத்தமான ஒரு விஷயம். அதோட ஆதி திராவிடருங்கிறது ஒன்றும் சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை, சொல்லாடல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதன் பிறகு ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார். ஆனால் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை சமூக நீதித்துறைன்னு பேர் மாற்றம் செய்தது தான் கரெக்ட் அப்படின்னு ரவிக்குமார் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. அப்போது ஏதோ ஒரு முரண்பாடுகள் கட்சிக்குள்ளே இருக்கோ, அரசு ஆதரிக்கிறதுலையும் இல்லை வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறது? இல்லை அப்படி இல்லை. அதுதான் அண்ணன் வன்னியரசர்களுக்கு வந்து அரசுக்கு வந்து நம்ம வந்து தத்து கொடுத்துட்டோம், தாரவாத்து கொடுத்துட்டோம். அதனால் அரசு சார்ந்து தான் அவர் வந்து முதலமைச்சர் சார்ந்து தான் அவர் எந்த முடிவும் எடுக்க முடியும், அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் வந்து கொள்கை சார்ந்து தான் நாங்கள் எப்பயுமே இருக்க முடியும், கோட்பாடு சார்ந்து நாங்கள் எப்பயுமே இருக்க முடியும். எங்களுக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை என்பது எங்களுக்கு ரொம்ப இலக்குங்கிறது எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். அது வந்து நாங்கள் உள்ளபடி நாங்கள் மாறுபடலை. ஆனால் அந்த கோரிக்கை வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஏற்று மறுபடியும் அது வந்து ஆதி திராவிட நலத்துறையை மாற்றுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நாங்கள் வந்து சென்னையில் வந்து மேயராக வரணும் தலைவர் தான் ஒரு உடனே வந்து அதனால வந்து எங்கள் கோரிக்கை கலைஞர்கள் கேட்டிருக்காரு, எங்களுடைய கோரிக்கை வந்து ஜெயலலிதா கேட்டிருக்காங்க, எங்களுடைய கோரிக்கை வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. அதே போல் எங்களுடைய கோரிக்கை வந்து அண்ணன் விஜய் அவர்களும் கேட்பார், அதை ஏற்றுக்கொள்வார்கள் தான் நாங்கள் நம்பிக்கிறோம். மறுபடியும் ஆதி திராவிட நலத்துறையாக மாறுங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற போதே உங்கள் கையில் ஒரு ஹோல்டு இருந்தது. நீங்கள் வந்து மே 9ஆம் தேதி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். அப்போ நம்ம வெளிப்படையாக வந்து என்னென்னா, எந்த கண்டிஷனும் இல்லாமல் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், நிபந்தனை இன்றி ஆதரவு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் கண்டிஷன் வச்சிங்கன்னா அது எப்படி முதலமைச்சர்? நாங்கள் எந்த கண்டிஷன் இப்போ நாங்கள் வந்து வைக்கிறது வந்து கோரிக்கை, பெயர் மாற்றத்தை இருக்கட்டும். கண்டிஷனுங்கிறது வந்து எனக்கு இது பண்ணுங்க ஒரு டிமாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அது டிமாண்ட் நாங்கள் பண்ணவே இல்லை. எங்கள் துறை இதுதானே, இதே துறை எங்களுக்கு கொடுங்கிறது ஒரு கோரிக்கை தான் நாங்கள் வைக்கிறோம், டிமாண்ட் பண்ண முடியாது. நம்ம அரசுக்கு வந்து யாருமே டிமாண்ட் பண்ண முடியாது, அது வந்து பெரிய குற்றச்செயலாக மாறிடும். அதனால் நாங்கள் வந்து அரசுக்கு வந்து ஒரு டிமாண்டு தான் வைக்கிறோம், டிவிக்கு நான் டிமாண்ட் வைக்கவே கிடையாது. தமிழக அரசுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறோம், எங்கள் துறையே ஆதி திராவிட துறையே மறுபடியும் எங்களுக்கு கொடுங்கிறது ஒரு டிமாண்ட், அவ்வளோதான். அது அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நாங்கள் வந்து பாதை மாதிரி நாங்கள் வந்து செய்திகளில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறையா பிரதான செய்தி நாளிதழ்கள் என்ன வருதுன்னா, துறை மாற்றம் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் கூட வருது. இல்லை அது தலைவர் கூட விரும்பி இருக்கிறாரு, அது கூட மாறது கூட வாய்ப்பு உண்டு, அது நல்லது தானே. ஆதி திராவிட நலத்துறையே கிடைச்சாலும் சந்தோஷம் தான். இல்லைன்னா வந்து இப்போ கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வந்து மறுபடியும் ஒரு மாற்றுறது வாய்ப்பு உண்டு, ரீசஃபுல் வர்றதுக்கு. இல்லை அது ஜென்ரலாக வந்து அவங்க எப்பயுமே மாற்றுவாங்கல்ல, ஏன்னா புதிய ஆட்சி மக்கள் புதிய புரட்சி கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து இலாக்காவில் மாற்றுறது வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு வாரத்தோட வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை அப்படி தான் எடுத்துகிட்டு போக முடியல, அதே துறை கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எது உண்மை எது பொய்ங்கிறது அந்த நேரம் அந்த இலக்கு வரும்போது தான் நமக்கு உள்ளபடியாக தெரியும் இல்லை, மற்றபடி எதுவுமே நம்ம கணிச்சு பேசிட முடியும். இன்னொரு விஷயம் சொன்னதிலே, ஷானவாஸ் அவர்கள் சொன்னதிலே, ஷானவாஸை சுற்றியே இந்த நேர்காணல் கொண்டு போக விரும்பலை, இருந்தாலும் இது அவர் தொடர்பான இறுதி கேள்வியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஷானவாஸ் அவர்கள் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுகிறார். நான் வந்து அறம் பக்கம் நிற்கிறேன், நியாயம் பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார். நீங்கள் விஜய் பக்கம் நிற்கிறீங்க கட்சி அஃபிஷியலாக,
ஷானவாஸ் அவர்கள் இன்னுமே ஸ்டாலின் பக்கம், முன்னாள் முதலமைச்சர் பக்கம் நிற்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவே அப்படி கடந்து நாங்கள் போயிட முடியாது அவர்களை மீறி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மக்கள் பிரச்சனையில் நாங்கள் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே அந்த சைடும் ஒரு கால் வச்சுட்டு இந்த சைடும் ஒரு கால் வச்சுருக்கீங்க. அப்படிங்கிற கால் எப்பயுமே ஒரு இடத்துல வைக்கும், 2 இடத்துல வைக்க முடியாது. அது வந்து கருவாட்டு சாம்பார்னு இருக்க முடியாதுங்கிறீங்களா? இல்லை அப்படின்னு இல்லை. கால் எப்பயும் ஒரே இடத்துல வைக்கும், மறு இடத்துல வைக்க முடியாது. என்னென்னா அவர் ஷானவாஸ் அவர்கள் வந்து எந்த நிலைப்பாட்டில் இருந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறாங்கிறது சரிவர பிடிபடலை. அப்படி பிடிபட்டாலும் அது வந்து தலைமை தான் சொல்ல முடியும், தலைவர் அவர் தான் சொல்ல முடியும். தாந்தோணித்தனமாக நான் எதுவுமே பேசிட முடியாது. அப்படி பேசிட்டா தாந்தோணித்தனமாக நான் வந்து ஒரு நிர்வாகி மீது நான் பேசிட்டேன்னா அவங்கள அப்படியே நிர்வாகி கிடையாது, ஒரு கட்சிக்காரன் கிடையாது. அதனால தலைவர் எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் அதுதான் நம்ம உள்வாங்க. சார், அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பார்த்துருப்பீங்க. துணைவேந்தர் தெளிவாக சொல்லிட்டாரு. பட்டமளிப்பு விழாக்கு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆளுநர் ஆஃபீஸ்லேருந்து, ராஜ்பவன்லேருந்து, லோக்பவன்லேருந்து இப்போ மக்கள் பவன் ஆக்கிட்டாங்க. அங்கேருந்து எங்களுக்கு வந்து சுற்றறிக்கை வந்திருக்குங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, தமிழ்தாய் வாழ்த்து 3ஆக தான் பாடணும்னு. இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறது வந்து, தமிழ்தாய் வாழ்த்து 3ஆக தான் பாடப்பட போகுதுன்னா துணைவேந்தர் வந்து இந்த மாதிரி திமுக ஆட்சியில் சொல்லிட முடியுமாங்கிற கேள்வியை கேட்குறாங்க. சொல்லியிருந்தா கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய நீங்கள்லாம் இப்போ சும்மா இருந்திருப்பீங்களா? ஸ்டாலின் அவர்களை சுற்றி நீங்கள் ப்ரெஷர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தவறு விட்டீங்கிறாங்க. இப்போ கூட நாங்கள் வந்து எங்கள் தலைவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போட நேரடியில் வந்து தலைவர் வந்து அது பேசியிருக்காரு. முதலமைச்சர் நினைச்சிருந்தா அந்த பட்டமளிப்பு விழாவையே ஒத்தி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே நடக்க போகுது, தமிழுக்கு 3வது இடம் தான் வரப்போகுது அப்படின்னா முதலமைச்சர் நினைச்சிருந்தாலும் இந்த பட்டமளிப்பு விழாவை நீங்கள் தள்ளி கூட வச்சிருந்துருக்கலாம். இல்லை, அது என்னன்னா இப்போ திராவிட கட்சி எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 60 ஆண்டுகளில் பாரம்பரியம் அவங்களுக்கு தெரியும், எது நல்லது கெட்டது தெரியும். டிவிக்காக இப்போ தான் புதுசாக நுழைஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு 115 நாள் 120 நாள் நீங்கள் சொல்கிறது. நான் அதுதான் திரும்ப என்னென்னா, இப்போ தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு நம்ம அந்த டைமிங்கிறது எதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கொள்கை சார்ந்து தானே. தமிழுக்கு 1வது இடங்கிறது கொள்கை தானே. ஏன்னா இது தொடர்ந்து ஒரு வாடிக்கையாக இல்லை. இது என்ன முதலமைச்சர் அவர் சொல்கிற விஷயம் இல்லை. இது யாரு நினைக்கணும்னா இது வந்து டிவிக்கு அரசு நினைக்கணும். இப்போ தமிழக மக்கள் வந்து நமக்கு வாக்கு வச்சு நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. நாங்கள் நேராக தான் சொல்கிறோம். இப்போ எங்கள் கட்சியோட முதலமைச்சரோட ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, எங்கள் தலைவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எல்லா நிர்வாகிகளுமே என்னுடைய பொதுத்தளத்தில் அவர்கள் கம்யூனிஸ்ட் அரசாங்கம், இந்த அரசாங்கத்துக்கு கம்யூனிஸ்ட் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு. அவர் சொல்றாரு தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்தணும், முதலமைச்சர் தெளிவுபடுத்தணுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு விஷயம் உங்க கட்சியோடைய முதன்மை செயலாளர் சொல்றது வந்து, பதவியேற்பு ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே வந்தே மாதரம் பாடல் தான் ஃபர்ஸ்ட் ஒழிச்சிருக்கு. ஆமாம். அப்போ அந்த இடத்துல வந்தே மாதரம் பாடலுக்கு பிறகு அங்கேயும் கடைசி இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது தள்ளப்பட்டிருக்கு. இது வந்து தொடர்ந்து ஒரு வாடிக்கையாகவே இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது வந்து யார் கொல்லப்படணும்னா உள்ளபடியே டிவிகேவுக்கு வாக்களித்த மக்கள் வந்து சங்கடப்படணும். ஒன்று, இது யார் கொல்லப்படணும்னா வந்து டிவிகேவில் வந்து இல்லை சார், இது அந்த துறை சார்ந்து இருக்கிறவங்க டிவிகே வாக்களித்த மக்களை நான் கேள்வி கேட்க முடியுமான்னா நான் கேள்வி கேட்க முடியாதுன்னு எதுக்காக சொல்றேன்? இது மட்டும் கேள்வி கேட்க முடியாதுன்னு எதுக்காக சொல்றேன்னா, அவங்க வந்து தாவேக அரசாங்கம் அமைத்தால் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு ஓட்டு போட்டவங்க எத்தனை பேருங்கிற கேள்வி. ஏன்னா விஜய் அவர்களுடைய முகத்துக்காக ஓட்டு போட்டவங்க. இப்போ நீங்கள் வேட்பாளர் யாருன்னு கேட்டாலும் கூட 107 எம்எல்ஏக்கள் இங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களை தெரியும், முன்னணி தலைவர்களை தெரியும், இன்னும் பெரும்பான்மையானவர்களுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்களா, அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் விசிகா, இடதுசாரிகள் இவங்க எல்லாமே கொள்கை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அதில். ஆனால் நீங்களுமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடந்து போறீங்க அப்படின்னு. இல்லை, கடந்து நம்மள அதுதான் தவறு. உண்டில்லன்னு பண்ணியிருப்பீங்களா? ஏன் அவங்க மட்டும் என்ன வந்து இப்போ அவங்க மட்டும் கட்சி நடத்தலையா? திமுகவாக இருந்தாலும் அந்த இடத்துல கேள்வி கேட்போம், டிவிக்கே இருந்தாலும் அந்த இடத்துல கேள்வி கேட்குறோம். அதுதான் உண்மை. நான் கேள்வி கேட்க முட்டமானாங்க. எங்கள் தலைவர் கேட்டார்ல, எங்கள் தலைவர் வந்து கண்டனம் தெரிவிச்சார்ல, எங்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா, சமூக ஊடகத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல எல்லாமே பண்ணாங்களே. அங்கே எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கூட அங்கே இருக்கிறாங்க, அங்கே கூட வந்து எங்கள் மாணவர்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே. அப்போ அதனால் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லை, அது வந்து யார் உணரும்னா டிவிகேயில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உணரணும், அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் அது உணரணும். விசிக்கு அது உணர்ந்து என்ன பண்ணி நாங்கள் தான் ஆதரவு எதிர்ப்பு தெரிவிக்கிறோமே, ஆதரவு நாங்கள் கொடுக்கலையே. அதனால் டிவிக்கில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ இல்லை டிவிக்கு வாக்களித்த மக்களோ அவங்க தான் அது உணரணும், நாங்கள் உணரணும் அவசியம் கிடையாது. நாங்கள் இன்றைக்கி அந்த ஸ்டாண்டுக்கு நாங்கள் உள்ளபடி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாங்கள் அதனால் வந்து நாங்கள் அதில் பின்வாங்க. நாங்கள் ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.